2 நிமிஷத்துல பேசி படம் மொக்க தியேட்டருக்குள்ள போகாதீங்க, இது ஜாதி படம்னு சொல்றாரு. இது எப்படிங்க நியாயம்? ஒரு படத்தை நீ பாரு, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்க ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து எடிட்டர் கணேஷ் மற்றும் ஃபைட் மாஸ்டர் மாறி அவங்கள தவிர வேறு யாருமே எனக்கு பரிச்சயம் இல்லை. ப்ரொடியூசர் ஐயாவையும் கூட எனக்கு பரிச்சயம் இல்லை. நான் இந்த நிகழ்வுக்கு அல்லது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், எடிட்டர் கணேஷ். எடிட்டர் கணேஷ் வந்து நான் இயக்கிய ஜனநாயக தற்கொலை, திருப்பி அடி, செவிலியர் கடவுள் இந்த 3 குறும்படங்கள் நான் பண்ணேன். அந்த 3 குறும்படங்களுக்குமே எடிட்டர் வந்து கணேஷ் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப தொழில் நேர்த்தியான ஒருத்தர். நான் பண்ண அந்த 3 படைப்புமே இந்த சமூகத்தை நோக்கிய, இந்த சமூகத்துக்கு தேவையான, அதாவது வந்து நான் நினச்சிருந்தா ஒரு காதல் படமாகவோ அல்லது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பணத்தை ஈட்டுகின்ற ஒரு குறும்படத்தையோ அல்லது ஒரு படத்தையோ நான் இயக்கியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலை. எந்த ஒரு படைப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதைத்தான் அப்பா பாலுமேந்திரா அவர்கள் சொல்லுகிறார்கள், தாக்கத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு படைப்புமே அல்ல. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பத்திரிகையாளர் தம்பி கூட ஒரு கேள்வி கேட்டார் தோழர்கிட்ட, 6 பேக்லான்னு. கதை தான் இங்கே 6 பேக், கண்டென்ட் தான் 6 பேக், 8 பேக், 10 பேக். ஒரு கதை பாரதி ராஜா அப்பா நினைத்திருந்தால் முதல் மரியாதை என்கின்ற ஒரு படத்திலே ஒரு ஆகப்பெரும் கலைஞன் செவிலாலையை சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை தந்தார். அப்பொழுது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட மருத்துவர் ஐயாவை போன்றுதான் உடலமைப்பில் அவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த கதை களம் அந்த படத்தை வேறு ஒரு இடத்திற்கு தூக்கிட்டு போச்சு. எனக்கு திடீர்னு தான் கணேஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது, நான் கோடைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் விஷயமே தெரியாமல் எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டேன். பொதுவாக வந்து இன்றைக்கி இந்த பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆளுகள்லாம் நேற்று சென்ட்ரல்னு ஒரு படத்தையே பார்க்காம சும்மா 2 நிமிஷத்துக்கு நான் மேடையில் ஒரு இசை வெளியிட்டு விழாவில் நான் ஒரு நடிகனாக பேசின கருத்தை வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்தில் பேசி படம் மொக்க தியேட்டருக்குள்ளே போகாதீங்க, இது ஜாதி படம்னு சொல்கிறாரு. இது எப்படிங்க நியாயம்? ஒரு படத்தை நீ பாரு, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு படத்தில் நிறை குறைகளை படம் முழுசாக பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அது உங்களுடைய தார்மீக கடமை, பத்திரிகையாளருடைய அறம், குறைந்தபட்ச அறம் அதுதான். அப்போ நான் எடிட்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் இது டைட்டில் கேட்டேன், இன்வெஸ்டிகேஷனாரு, இதை பற்றி நான் எப்படி பேசுகிறது? நான் பொய்யா எதையும் பேச எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அது வந்து நான் கலைக்கு செய்கிற ஒரு துரோகமாக நினைக்கிறேன். அப்போ டிசைன் கேட்டேன், 2 டிசைன் அனுப்பி விட்டார். பார்த்தேன், நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருந்தாங்க, அவங்க நடிகர்லாம். ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய தமிழாக்கம் விசாரணை. இந்த தலைப்பு ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்கள் விசாரணைன்னு வச்சுட்டாரு. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்குது, அது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் நம்மளே வட்டார வழக்கில் பேசும்போது அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது இந்த கதையினுடைய மைய பொருள் அல்லது அந்த நாட் அப்படின்னு சொல்கிற முடிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகளை அல்லது ஒரு 20-25 வயது நிரம்பிய மாணவிகளை, பெண்களை ஒரு மாஃபியா கும்பல் கடத்துகிறார்கள், அவர்களை பாலியல் அபியூஸ் செய்கிறார்கள். அவர்களை கடத்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஏன்னா ட்ரெய்லர் நான் முழுசுன்னு பார்த்துட்டேன். இப்போ தயாரிப்பாளர் நடிச்சிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வேற ஒரு படமோ ஒரு பெரிய நடிகைகிட்டோ அல்லது வர்த்தகமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கிட்ட அவர் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை வந்து இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எடிட்டரை பிடிச்சிருக்கிறாரு. உதவியக்குள்ள வச்சு டிஸ்கஷன் பண்ணி இவர் நினைத்திருந்தால் வேறு ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் சமூக பொறுப்பு, அவர் வந்து ஒரு மருத்துவரும் கூட, இப்போ நண்பர் சொல்லி தான் எனக்கு தெரியும், கணேஷ் என்கிட்ட சொல்லலை. அப்போ ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோராயமான வயதிலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அக்கறையை நான் பார்க்குறேன். இந்த பெண்கள் மீதான அக்கறையை பார்க்குறேன், இந்த நாட்டினுடைய அக்கறையை பார்க்குறேன். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இல்லாதவன் அவன் மனிதனே கிடையாது. அதுக்காக 100% அக்கறையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு துளி இருக்கணும். அந்த ஒரு துளி அக்கறையை இந்த பெண்கள் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மானுட சமூகத்தின் மீதும் வைத்திருக்கிற தயாரிப்பாளர் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க. இன்னைக்கு 300 கோடி ரூபா 400 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் கூட, பெரிய பெரிய நட்சத்திரங்கள், பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள் இருந்தாலும் கூட கதை இல்லைனா படம் ஓடாது. இதனுடைய மூல மந்திரம் கதை.
இந்த கதையில் ரொம்ப அற்புதமாக இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற தலைப்பு மூலமாக சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க. இதில் வந்து ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகனாக இருக்கட்டும், எடிட்டர் வந்து கணேஷ்குமாராக இருக்கட்டும், படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், நான் சிற்பின்னு நான் மியூசிக் டேரக்டர்னு நினச்சிட்டேன். ஏன்னா சிற்பி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு. அன்பு சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நிறையா விஷயங்களை நான் பேசணும். என்னென்னா, இவர் இருக்கிறதுனால அவர் ஒரு சில பேருக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், அல்லது அவருக்குள்ளே இருக்கிற அந்த காட்சியை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவரோட உணர்வுகளை, எடிட்டரோட உணர்வுகளை நான் அந்த ட்ரெய்லர் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன்.